இது மகிமை நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தை ஆதாரமாக வைத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வறுமையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார், தீராத வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் என்று பார்த்தோம், மரண கட்டிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறார் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, கோபத்திலிருந்து, எரிச்சலிலிருந்து, மூர்க்க குணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் என்று நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜென்ம சுபாவத்தில் அந்த கோபம், எரிச்சல், மூர்க்க குணம் இதிலிருந்து நம்ம ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார் என்று பார்க்க போகிறோம். கோபம் ஒரு இயற்கையான குணம் தான், சரியா? அது எல்லாருக்கும் உள்ள ஒரு குணம் தான். ஆனால் அது எல்லை மீறும் போது அது ஆபத்தாக முடிகிறது. நம்ம அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சிலர் கோபப்படும் பொழுது அவங்கள அறியாமலேயே செய்வது அது ரொம்ப மிகவும் ஆபத்தாக மாறிவிடுகிறது. நம்ம அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது நம்ம ஜெயித்து விடுகிறோம் இந்த உலகத்தை, சரியா? அப்போ அந்த கோபம், எரிச்சல், மூர்க்க குணத்திலிருந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு யாரோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவை? கர்த்தருடைய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவை. அவர் நம்மளுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் பொழுது தான் நம்ம அதில் விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் முடியும். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கோபம் நிஷ்டூரம் உள்ளது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கு. கோபம் நிர்மூடனை கொன்றுவிடும் அப்படின்னு இருக்குதுன்னு. நம்ம பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மோசையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். மோசே அவங்க தன்னுடைய மக்கள், தன்னுடைய இனத்தார் இப்படி அடிக்கப்படுறாரேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு தான் ஒரு எகிப்தியனை கொன்று விடுவார். என்ன? கோபம் நிஷ்டூரம் உள்ளதுன்னு. நம்ம அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அது ஒரு ஆபத்தா முடிஞ்சிடும். அந்த மோசைக்கும் அப்படிதான் அது ஒரு ஆபத்தா முடிஞ்சிடுச்சு, சரியா? அடுத்து காயினை பாருங்க, எரிச்சல். தன்னுடைய ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சுட்டாங்க, என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை எரிச்சலா மாறி தன்னுடைய சகோதரனையே கொள்கிற அளவுக்கு மாறிட்டுன்னு காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்படின்னு இருக்கு. தன்னுடைய கொலை செய்கிற அளவுக்கு கூட இந்த எரிச்சல் மாறி விடுகிறது. இந்த கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருக்குதுன்னு. இது இந்த எரிச்சல், கோபம், மூர்க்க குணம்லாம் பொல்லாப்பு செய்ய ஏதுவான அளவுக்கு நம்மளை மாற்றிடுது, சரியா? அப்ப அந்த கோபத்தெல்லாம் நம்ம விட்டுறணும், அந்த உக்கிரத்தை விட்டுறணும், எரிச்சலை விட்டுறணும். இந்த யோனாவை பாருங்க, ஆண்டவர்கிட்டயே அவர் எதிர்த்து பேசுறாரு. என்ன? எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, சரியா? அப்ப அந்த பாருங்க, நம்ம இந்த கோபம், எரிச்சல், மூர்க்க குணத்தெல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லணும், என்னால இதை விட்டுவிட முடியல, இது என்ன சில வேலைகள்ல இந்த ஜென்ம ஸ்பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை விடுதலை பண்ணுவார். பாருங்க, இந்த மோசே டக்குன்னு கோபப்படுற ஆளுதான். நான் என்னதான் தலைவரை ஆண்டவர் வைக்க போறாரு, நியமிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோபப்பட்டு எல்லாம் செஞ்ச ஆளுதான். அடுத்து இப்போ அந்த அவர் கோபத்தினால செஞ்சது நிமித்தம் எங்க ஓடி போகிறாரு? ஒரு இடத்திற்கு, மீதியான தேசத்துக்கு ஓடி போயிட்டாங்கன்னு. இப்போ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மோசையை தகுதியானவர் என்று கண்டதுக்கு அப்புறமா மோசையை கூப்பிடுறாரு, நீ வா, இப்போ வாங்கும் போது அந்த மோசை என்ன பண்றாரு? அப்படியே அவரை தாழ்த்துறாருன்னு. நான் மந்தனா உள்ளவன், திக்கு வாயுள்ளவன், நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறாருன்னு. வேற யாராவது தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாழ்த்துகிறவராக நம்ம பார்க்கிறோம். முதல்ல கோபத்துல எப்படி இருந்தாரு, இப்போ அப்படி கம்ப்ளீட்டா மாறிட்டாரு. நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். நான் கோபப்படுகிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தவறை நம்ம ஒத்துக்கொள்ளணும். நான் சில வேலைகளில் கோபப்படுறேன் ஏசப்பா, எனக்கு எரிச்சலா இருக்குது, அவங்கள பார்க்கும்போது அவர்கள் முன்னேறுவது எனக்கு பொறாமையா இருக்குது, அதை உள்ளதை உள்ளபடி ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும்? சொல்லிடணும். இந்த குணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல நம்ம தாழ்த்தி நம்முடைய தவறை ஒத்துக்கொண்டவர்களா இருக்கணும். ஏன்னா தவறை ஒத்துக்கொண்ட கள்ளன் தான் என்ன பண்ணாரு? பரதேசிக்கு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவராக இருந்தார். என்ன? நம்ம தவறை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதை மன்னித்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்.
சரியா? ஒரு தகப்பனார் ஒருவர் தன்னுடைய டியூட்டி எல்லாம், ஆஃபீஸ் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு கார்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வீடு பூட்டி இருந்த உடனே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. உள்ளுக்கு இருக்கிற அம்மாவுக்கும் அது கேட்கல, பிள்ளைங்களுக்கும் அது கேட்கல. ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருந்ததுனால இவங்க கோபத்துல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு வர்றேன், இவங்க வீட்டுல சும்மா தானே இருக்கிறாங்க, வந்து கேட்டை கூட ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லி கோபத்துல அவங்க காரை ரொம்ப ஸ்பீடா ரேஸ் பண்ணி அந்த கேட்டை உடைக்கிற அளவுக்கு ஸ்பீடா அப்படி வந்துட்டு இருக்கும் போது, இது உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல, உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு அப்பதான் அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டிருக்கு. அப்போ அவங்களோட ஒரே செல்ல மகள் வந்து அந்த டோர் ஓபன் பண்ணி அந்த கேட்டு பக்கத்துல கேட்டை ஓபன் பண்ணதுக்கு நின்றுட்டு இருந்திருக்காங்க. இது இந்த கேட்டுக்கு இந்த சைடு வெளிப்பக்கமா இருந்த அப்பாவுக்கு அது தெரியாதுல்ல. அவர் அந்த காரை வேகமா ஓட்டிட்டு வந்ததுல அந்த கேட்டோட சேர்த்து அந்த கார் உள்ளுக்கு வந்துட்டு அந்த கேட்டுக்கு கீழே அந்த பொண்ணு மாட்டி உயிரையே இழந்துட்டா. இது இந்த சிசிடிவி கேமரால இது பதிவாகி ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக எல்லாருக்கும் அது வைரலா அது பரவிட்டு வந்துச்சு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய கோபம் அந்த ஒரு பிள்ளையே கொன்னுட்டு. சரியா? நம்ம கோபத்தினால எதுவுமே நம்மளுக்கு நடக்கிறது இல்ல. நம்மளுடைய கோபம், ஒரு மனுஷன் படுகிற கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மோசே நினைச்சாரு, நம்ம கோபப்பட்டு பண்ணிட்டா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடந்துரும் நினைச்சுதான் அந்த எகிப்தியனை கொன்னாரு. ஆனா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வச்சிருக்கணும். கோபம் ஒரு இயற்கையான ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரு உரியதான், எல்லாருக்கும் உள்ள ஒரு குணம் தான். ஆனா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அது எல்லை மீறி போகும்போதுதான் அது ஆபத்தாக மாறுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை இந்த ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். நம் கோபம், எரிச்சல், மூர்க்க குணம், பொறாமை இதெல்லாம் ஆண்டவரிடத்துல வந்து சொல்லணும். ஏசப்பா, நம்ம வந்து ஆண்டவரிடத்துல போய் நம்ம நடிக்க முடியாது. சரியா? ஆண்டவரிடத்துல போய் நான்லாம் கோபப்படவே மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம கோபப்படுவோமா இல்லையா, நம்மகிட்ட பொறாமை இருக்கா இல்லையா அப்படின்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவரிடத்துல வந்து நம்ம உண்மையை தவற ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம பாட்டுல இருந்து நம்ம கரெக்டா பண்ணும் பொழுது மீதம் உள்ளதை அவர் எடுத்துக்கிடுவார். அவர் கை தூக்கி விட்டுவார். நம்ம பலவீனத்தை அவர் வந்து ஏற்றுக்கொள்வார். நம்ம பலவீனமா இருக்கும் பொழுது நம்முடைய கரங்களை பிடித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு நீங்க உங்களை தாழ்த்துங்க. ஏசப்பா, நான் ரொம்ப கோபப்படுறேன், என் எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க வளர்ச்சி அடைகிறத பார்த்து எனக்கு ஒரே பொறாமையா இருக்குது, இந்த குணங்கள்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை தாழ்த்தி நீங்க அந்த ஆண்டவருடைய பாதத்துல பிரேயர் பண்ணும் பொழுது, உங்க தவற நீங்க ஒத்துக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இன்றைய தினத்திலும் கூட உங்களுடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம் ஏசப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஏசப்பா. எங்களுடைய ஜென்ம பாவங்களை எல்லாம் எங்களை விட்டு நீங்க நீக்கி போடுங்க சுவாமி. ஏசப்பா, அந்த கோபம், எரிச்சல், மூர்க்க குணத்திலிருந்து எங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை நீங்க தாங்க ஏசப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. உங்க பாதத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் ஏசப்பா. இந்த கோபத்தை மேற்கொள்கிற அந்த சக்தியை நீங்க எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நீங்க அதுல இருந்து எங்களை விடுவிக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.